அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 925. பத்மா மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. கதை கேளு கதை சொல்ல வந்திருக்காங்க. பார்க்கலாம். இன்றைக்கு வந்து 2 சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா முக்கியம். நம்ம கதை இது பண்றதுக்கு முன்னாடி, கதை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்கு. அந்த கதையை நம்ம கேட்டுடணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஒண்ணு வந்து அமுதா மேடமோட 500வது வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 500 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஆக்சுவலா 1000 ப்ரோக்ராம் நடத்தினாலும் ஒரே ஆளுது கிடையாது, எல்லாம் வேற வேறதான். ஆனா அவங்க ஒரே மனுஷியா 500 வீடியோ போட்டிருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்காக ஒரு கைத்தட்டல் அவங்க எல்லாருக்கும். அமுதா மேடம்க்கு கைத்தட்டல். அமுதா மேடம் கேட்டுதா? வராங்க, இப்பதான் வராங்க, உள்ள வராங்க. ஓகே, அடுத்த செய்தி வந்து இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு ஒரு நியூ டைமண்ட். வணக்கம் 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 சார். பாராட்டுகள். நீங்க சொன்னீங்க அப்பதான் ஓடி வந்து புடிச்சேன். உங்களுக்கு பாராட்டுகள். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றிமா. உங்க எல்லாரோட துணையோடு நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். உங்க அடுத்த 500க்கு நம்ம கலைக்கலாம் சார். அடுத்த 500க்கு நாங்கெல்லாம் கூடவே வரோம். விடுங்க, இத்தனை 500 நாங்க முன்னாடி வரல, சரியா? இனிமேல் அடுத்த 500 கூடவே வரும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுகள். நீங்க மென்மேலும் வந்து சிறந்து விளங்கி என்னையும் விளங்க வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எல்லாருமே அப்படிதான் மேடம். இங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவங்கவுங்க விளங்கணும்ன்றதுதான். ரொம்ப நெகிழ்ச்சியாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க. மேடமோட அடுத்த 500வது வீடியோக்கு நம்ம ப்ரோக்ராம் தலைப்பு 1000 வீடியோ போட்ட அபூர்வ பெண்மணி. அபூர்வ சிந்தாமணி மாதிரி அபூர்வ பெண்மணி. அபூர்வ பெண்மணி அமுதா. நன்றிமா பத்மா. அபூர்வ பெண்மணி அமுதா. எல்லாமே ஆளே வருது பாருங்க. அபூர்வ அமுதா. ஓகே, போஸ்டர் போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப என்ன நெகிழ வைக்கிறீங்க எல்லாரும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த இது வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு முக்கியமான செய்தி. பத்மா மேடம் அவங்களோட குரோன்ல இன்னொரு வைரம் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய வைரமான ஒண்ணு. அது என்னன்னா, ஜிஆர்டில வாங்கினதா சார்? அதை விட இல்ல சார், இது ஜிஆர்டில வாங்கல, இது கோகினூர் வைரம். வீடு கட்டிட்டு குடி பார்த்தாங்களா? இங்கெல்லாம் வாங்குறது கிடையாது, இங்கெல்லாம் வாங்குறது கிடையாது. அவங்களோட டிராவல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய செய்தி. நம்ம ஜெயா டிவில ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. காலையில போன வாரம் காலையில 6 மணிக்கு, அது எத்தனை மணிக்குன்னு தெரியல எனக்கு, தொடர்ந்து ஒரு 6 நாள் அவங்களை பற்றிய நிகழ்ச்சிகள், அவங்க பெண் அதிகாரத்தை பத்தி எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி வளர்ச்சி வந்தாங்க அப்படின்றது பேசியிருக்காங்க. அந்த வீடியோ அவைலபிலிட்டி யூடியூப்ல இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் போடுறேன், பாருங்க. அதுல வந்து முக்கியமான செய்தி என்னன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல புக் எழுதிட்டு இருந்தாங்க. புக் எழுதின பிறகு இங்க வந்ததையும், இங்க நம்ம கிட்ட புக் எழுந்த பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணதையும், இங்க பேச ஆரம்பிச்சதையும், இங்க வளர்ந்ததையும் சொல்லியிருக்காங்க. அது அது மிகப்பெரிய மைண்ட் யுவர் மைண்டுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியாகவும் நினைக்கிறேன் நானு. அவங்க வந்து டோட்டல் வளர்ச்சி, அவங்களோட குரோத் எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா ரொம்ப அழகா எக்ஸலண்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டர்ஃபுல். லிங்க் இருக்குது. கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் 34 நிமிடங்கள் போகுது. அதனால இப்போ அதை லிங்க் எல்லாம் காட்ட முடியாதுன்றதுக்காக அதை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம அந்த லிங்க் நான் சொல்லுங்க சார். சார் பத்மா மேடம், இது வரைக்கும் நீங்க எங்கெங்க எவ்வளவு டாபிக்ல பேசியிருக்கீங்க? அந்த எம்ஓஎம்ல இது எத்தனாவது டாபிக், அந்த மாதிரி ஏதாவது இது வச்சிருக்கீங்களா? நம்ம ராமு சார் மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேன். முன்னாடி சொல்லிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அநேகமாக இன்னைக்கு பேச போறது 25வது டாபிக் நம்ம இதுல. 25வது தளம் நினைக்கிறேன். மேபி 1 2 இருக்கலாம், தெரியல. கணக்கு போட்டதுல இன்னைக்கு 25வது அவங்களோட இது டாபிக் வந்து, அதுக்கும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் நம்ம. மகிழ்ச்சி. அருமையான ஒரு பத்மா மேடம் வந்து
நம்ம பார்த்து MOMல வந்து குப்புறப்படுத்து, அப்புறம் தவழ்ந்து, அப்புறம் நின்னு, நடந்து இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஓடல வாழ்த்துக்கள் சார், பத்மா. பறந்துட்டு இருக்காங்க பறந்துட்டு இப்ப. இருக்காங்க. கரெக்ட். ஓகே. ஒரு ஏன்னா நம்ம அருமையான ஆரம்பத்துல பதில். இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அதனால அது நல்லா வந்து தெரியுது. நமக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஆமா. ஆக்சுவலா. நம்ம தான் மிகப்பெரிய முதல்ல கைதட்டினவங்க அவங்களுக்கு. ஆமா, ஆமா. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் குரூப்ல போட்டுறேன், எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாராட்டினா இன்னும் நெகிழ்ச்சி ஆகும். நம்ம நல்ல அழகான உரை, ரொம்ப அருமையா இருக்குது, மகிழ்ச்சி. இன்றைக்கு கதை சொல்ல போறது வந்து கதை வாசிக்கத்தான் போறாங்க. அவங்க வாசித்தாலும் சொல்ற மாதிரி தான் இருக்கும், சொன்னாலும் வாசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம். பட் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றதே பார்ப்போம். நல்ல ஒரு பிரசன்டேஷன் எப்பயுமே கொடுக்குறோங்க. இன்னைக்கு பேச போற கதையில வந்து ஒரு சைல்டு சைக்காலஜி. நம்ம அதுல வந்து என்ன முக்கியமா அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நாம எல்லாமே அட்வைஸ் பண்றோம். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ், நேத்து கூட நான் ஒரு விஷயம் பேசினேன். ஆக்சுவலா வந்து நேத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது குழந்தைக்கு அந்த மருந்து வாங்க போறேன், எறும்பு மருந்து வாங்க போறேன்னு அப்பா சொல்றாரு. எறும்புக்கு என்ன உடம்பு சரியான்னு குழந்தை கேக்குது. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாம என்ன கன்வே பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தைங்க பிடிச்சிக்கும். அதை நாம செய்யறோமா, நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்றத அதுக்கு கவனிக்கும். அப்போ அது நம்ம செய்ய தவறணும்னா குழந்தைங்களை கன்ஃபியூஸ் பண்றோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செய்யறத தப்பா ரைட்டான்றது அடுத்து நாம நல்லது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நல்லதை நாம ஃபாலோ பண்றோமான்றதுதான் குழந்தைங்க பார்க்குது, அப்சர்வ் பண்ணுது. நாம என்ன பேசுறோம், நாம எப்படி செய்யறோம், எப்படி நடந்துக்கிறோம், ஒவ்வொரு நுணுக்கங்களும் குழந்தைகள் நமக்கு தெரியாதே அவர்கள் மனதில் போய் ஆழமா பதியும். இதுதான் முக்கியமான சைல்ட் சைக்காலஜி. அப்ப நம்ம குழந்தைங்க எதிர்க்க நம்ம எப்பயுமே நம்ம குழந்தைங்களை மொபைல் பார்க்காதுன்னு சொல்லணும்னா முன்னாடி நம்ம மொபைல் பார்க்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். மொபைல் பாருங்கன்னு சொன்னா என்னென்ன பாக்குறோம், நாம என்னென்ன ப்ரொடக்டிவா பாக்குறோம் அப்படின்றத விஷயத்த நான் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தேன், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோம்னா குழந்தைங்களோட மொபைல் பாக்குற விஷயமே மாறும். நான் இன்னைக்கு இத்தனை ஸ்பீச் பார்த்தேன், இதுல இவ்வளவு பேசினாரு, இந்த பெண்மணியை பத்தி தெரிஞ்சது, இந்த இவரை பத்தி தெரிஞ்சு, இவரு இவ்வளவு புக்கு படிச்சுட்டு சொன்னாரு அப்படின்ற ஒரு சிம்பிள் சைக்காலஜி, சிம்பிள் பாசிட்டிவ் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், குழந்தைங்களோட தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். அதுங்க வேற மாதிரி பார்த்து நமக்கு நிறைய செய்திகள் சொல்லும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இங்கோட விடாது, வெளியில அதுங்க எந்த குழந்தைங்கலாம் பாக்குறதோ நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லும். ஸோ இதுதான் நம்ம சைல்ட் சைக்காலஜில மேக்சிமம் ஃபாலோ பண்ண வேண்டியது விஷயங்கள். அதை பேஸ் பண்ணி அதை ஒற்றி தான் இன்னைக்கு வந்து கதை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது பேசுறதுக்கு இடையில வந்தாங்க, நம்ம பட்டிமன்றத்திலயும் வந்து அருமையான ஒரு பேச்சை கொடுத்தாங்க, அருமையா இருந்தது. ஸோ இன்றைக்கு பேச போறது கதைக்கு என்ன தலைப்பெல்லாம் கொடுக்கல, அவங்கதான் சொல்லணும் தலைப்பை. நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி ஸ்டீபன் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மா அமர்நாத். கதை கேளு எனும் இந்த கதை வாசிப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் வாசிக்க போற கதையின் பெயர் குழந்தையின் கேள்வி. இந்த கதையை எழுதியவர், இந்த சிறுகதையை எழுதியவர் எழுத்தாளர் திரு சி சந்திரசேகரன் அவர்கள். சிறுகதைகள் இது எந்த காலகட்டத்துல ஆர்வமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வடிவம் பெற்று மிளிர ஆரம்பித்த காலகட்டம் 1930 இருந்து 1950, அந்த காலகட்டத்துலதான் 1930 இருந்து 50க்குள்ளாக சிறுகதைகள் மக்களிடையே ஒரு பிரபலம் அடைய ஆரம்பிச்சது. அந்த காலத்துல இருந்த எழுத்தாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, புதுமை பித்தன், PS ராமையா, வரா. இப்போ வரா அவருடைய முழு பெயர் வந்து வரதராஜ ஐயங்கார் ராமசாமி. நான் வந்து திராவிட இயக்கம் பத்தி ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருந்தேன் நம்ம MYM தளத்துல. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த ஸ்பீச்ல நான் திரு வரா அவர்களை நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாருமே அக்ரகாரத்து அதிசய பிறவின்னு தான் சொல்லுவாங்க. அக்ரகாரத்தில் பிறந்திருந்தாலும் தீவிர திராவிட கழகத்தின் சப்போர்ட்டரா அவர் இருந்திருக்காரு. சோ அவருமே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அதுக்கப்புறம் கல்கி அந்த காலகட்டத்துல இருந்தவர் தான். அதுக்கப்புறம் வைமு கோதை நாயகி அம்மாள், ஈவன் பெண் எழுத்தாளர்களும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைய கதாசிரியர் கி சந்திரசேகர், இது போன்ற பல எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமா இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்து எழுத்தாளர்கள் பலர் தாங்களே இதழாசிரியர்களாகவும் இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சொந்தமா பப்ளிஷிங் ஹவுஸும் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து சொந்தமா அதை ரன் பண்ணிட்டு அப்படியே கதை கட்டுரை இதையும் கூடவே எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க.
அந்த காலத்து வாசிப்புக்கு எந்த மொழி முன்னுரிமை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் முன்னுரிமை இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகள், அந்த வசனம், ஸ்லாங் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி தூய தமிழ், இந்த கலப்படம் இல்லாத தமிழ் அந்த மாதிரியா இருக்காது. கொஞ்சம் வேற மாதிரியான ஸ்லாங்ல தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. அன்றைய காலகட்டத்து பல எழுத்தாளர்களுக்கு சோசியல் பிரிவிலேஜ் பெற்ற சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இதுல இருக்கு. அதனால்தான் அந்த கதையின் வசனங்கள் கூட அவங்க ஸ்லாங்லயே அப்படியே இருந்திருக்கும். இன்று நான் வாசிக்க போகும் இந்த கதையிலுமே கூட டைலாக்ஸ் தான் அந்த ஸ்லாங்ல தான் அப்படியே வரும். இது நான் வாசிக்க போகும் இன்றைய கதை 1940களில் எழுதப்பட்டது. அது எந்த வருடம் அப்படின்னு சரியா அவங்க குறிப்பிடல. பட் 1940s எழுதப்பட்ட கதை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிரியர், அதாவது சி சந்திரசேகரன் அவர்கள், நிறைய பத்திரிகைகளுக்கு இவர் தொடர்ந்து கட்டுரைகள், சிறுகதைகள்லாம் எழுதி இவருடைய கதைகள் நிறைய பிரசுரமா இருக்கு. எந்தெந்த பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா கல்கி, கலைமகள், ஆனந்த விகடன் போன்ற பல பத்திரிகைகள்ல இவருடைய எழுத்து பிரபலமா இருந்திருக்கு. இவருடைய கதைகளுக்கென்று ஒரு தனி பாணி, ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா? சோ இவருடைய ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தினரின் மன உணர்வை வெளிப்படுத்தும் வகையாகத்தான் இவருடைய கதைகள் பெரும்பாலும் இருக்குமா. சோ இன்றைக்கு நாம் வாசிக்க போகும் இந்த கதையிலுமே கூட ஒரு குழந்தையின் மன உணர்வை வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த கதையுமே அமைஞ்சிருக்கு. இப்போ நாம கதைக்குள்ள போலாம். போனா எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க நடத்த சார் கண்டினியூ பண்ணுவோம். ஆனா கதையின் பெயர் குழந்தையின் கேள்வி. ஒரு நாள் சாயந்தரம் பள்ளிக்கூடத்திலிருந்து கலா வீட்டுக்கு வந்து பக்கத்து குட்டிகளுடன் விளையாடாமல் உட்கார்ந்திருந்தாள். அதை கண்ட அவள் பாட்டி, ஏண்டியம்மா நீ விளையாடாமல் உட்கார்ந்திருக்க, அவள்லாம் உன்னை சேர்த்துக்கலையா என்று கேட்டாள். இல்லை பாட்டி, நான் தான் விளையாட போகல. ராஜம் என்னை வெறுமனே அழவிடுறான். தீபாவளிக்கு அவ அப்பா 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி தரப்போறாளாம். நம்ம ஆத்துல எத்தனை ரூபாய்க்கு அப்பா வாங்குவான்னு கேக்குறா பாட்டி. அப்பா தான் கேட்டாலே கோச்சுப்பாளே. என்று தொண்டை அடைக்க அழ ஆரம்பித்தாள். அதற்காகவா அழற? போடி அசடே. எத்தனை ரூபாய்க்கானா என்ன? உங்க ஆத்துல எத்தனை பேருக்கு அந்த பட்டாசுல பங்கு? எங்க ஆத்துல நான் தானே வாங்கின பட்டாசு எல்லாத்தையும் சுடுவேன்னு நீ பதில் சொல்லு. நான் அழுவ, உள்ளே வா என்று அவள் பாட்டி கலாவை தூக்க முயன்றாள். பாட்டி, அப்பா பட்டாசு சுடக்கூடாதுன்னு சொல்லுவாளே, இன்னைக்கு ராத்திரி அப்பாவை கேட்கட்டுமா என்று சொல்லிய வண்ணம் பாட்டியின் மார்பிள் மேல் சாய்ந்து கொண்டு அவள் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் ஸ்படிக மாலையை கைவிரல்களால் விஷமம் செய்தாள். பாட்டியும் பேத்தியின் காதாண்டை மெதுவாக சொன்னாள், நான் வாங்கி தரேன்டி கண்ணே, நீ மாத்திரம் இறையாதே, அப்பாவுக்கு தெரியப்படாது, சரியா? அப்பா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாம சுடலாம். கலாவின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து கொண்டே, எத்தனை ரூபாய்க்கு வாங்கி தர்ற பாட்டி? 5 ரூபாய்க்கா என்று கைவிரல்களை பிரித்து காட்டினாள். பாட்டி குழந்தையின் சந்தோஷத்தை பார்த்து கவலை நீங்கியவளாய் ஆம் என்று தலையசைத்தாள். இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் 1940s. ஆனா 1990s நான் பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த காலகட்டத்துல கூட இதே போன்ற குதூகலம், இதே போன்ற உற்சாகம், ஒரு தீபாவளி பண்டிகைனா இதே உணர்வு தான் எங்களுக்கும் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது, நீ என்ன வாங்க போற, நாங்க என்ன வாங்க போறோம், நீ என்ன ட்ரெஸ் வாங்க போற, நான் என்ன ட்ரெஸ் வாங்க போறேன், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ளயும் இருந்திருக்கும். சோ இது எல்லா காலத்திலயும் இந்த உணர்வுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப அழகா இதை எடுத்து காட்டுது. ஓகே. ஆனால் மறுபடியும் கலா, எனக்கு புது பாவாடை மேலாக்கு எல்லாம் உண்டோன்னோ, நான் அதையெல்லாம் கட்டிண்டுதான் பட்டாசு ஒன்னொன்னா விடுவேன் என்றாள். பாட்டியின் முகம் வாடியது. கண்களில் இருந்து நீர் கன்னங்களில் வழிந்தோடியது. குரலும் கம்மி, வார்த்தைகள் மெதுவாக கிளம்பின. இல்லேடி அம்மா, இந்த வருஷம் நம்ம ஆத்துல தீபாவளி கிடையாது என்றாள். கலாவின் மனத்தில் கலவரம் உண்டாயிற்று. அவள் அவ்விடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்தாள். சிறு வயதானாலும் கலாவின் மனத்தில் படுவது என்னவோ அதிகம்தான். அவள் தாய் இறந்து 4-5 மாதங்கள் ஆனாலும் இன்றைக்கும் போல் அச்சம்பவம் அவள் கண்முன் தோன்றியது. அவள் வாசலுக்கு வந்த அதே சமயம் அவள் அப்பாவும் கோர்ட்டிலிருந்து மோட்டார் வண்டியில் வந்து இறங்கினார். அவளை பார்த்தவுடன் அவள் தந்தை, ஏன் விளையாட போகவில்லையா என்றார். கலாவின் காதுகளில் அவ்வார்த்தைகள் விழவே இல்லை. அப்பா உள்ளே சென்றதையே கவனித்த அவள்
மோட்டார் டிரைவர் கந்தசாமியை கூப்பிட்டு, டேய், நாளைக்கு பாட்டி பட்டாசு வாங்கி தர போறாடா, இங்கே கடையில நல்லதா ஆப்பிடுமாடா, மத்தாப்பு எல்லாம் எல்லா தினசும் ஆப்பிடுமாடா என்று கேட்டாள். கந்தசாமி வாய் திறவாமல் உள்ளே சென்று கேஸ் கட்டுகளையும் டிஃபன் பாத்திரங்களையும் வைத்துவிட்டு வண்டியை லாயத்திற்கு கொண்டு போக முன் சீட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். கலா அவனை மேலும் மேலும் அந்த கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியில் அவன் சிரித்துக்கொண்டே, ஆமா, அப்பாவை கேட்டாயா, என்ன சொன்னாரு என்றான். பாட்டி தாண்டா வாங்கி தரேன்னா என்று மாத்திரம் பதில் கிளம்பியது கலாவிடம் இருந்து. அந்த குட்டி பொண்ணோட சாமர்த்தியம் பாருங்க. அழுததைய பாட்டி கிட்ட நச்சு பண்ணது இதெல்லாம் எதுவுமே சொல்லல. பாட்டி தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டான். கலாவின் தாய் இறந்து போய் கொஞ்ச காலம் வரையில் அவள் தகப்பனார் ஒருவருடனும் கலக்காமல் தம் துயரத்தை தாமே வகித்தார். இப்பொழுது 4 மாதங்களுக்கு மேலானதும் அவருடைய தீர்மானங்கள் பறந்தோடின. தாமே தம் ஒரே புதல்விக்கு தாயும் தகப்பனுமாய் நடந்து கொள்ள தீர்மானித்தவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அமைதியை விட ஆரம்பித்தார். எப்பொழுதும் கடுகடுப்பு, மனத்தின் கவலையினால் எல்லோர் பேரிலும் எரிச்சலுமாய் மாறியது அவருடைய சுபாவம். அப்பாவின் கோபத்தை கண்ட கலாவும் பயத்தினால் பெட்டி பாம்பை போல் அடங்குவாள். தன் விசாலமான கண்களால் பிறரின் அனுதாபத்தை அவள் கொள்ளை கொள்வாள். அவள் பாட்டியும் இச்சிறு வயதில் எல்லாவற்றையும் அறியும் சக்தி வாய்ந்திருந்த அவளை காணும் போது மனம் கரைவாள். அந்த வர்ணனை பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. தன் விசாலமான கண்களால் பிறரின் அனுதாபத்தை அவள் கொள்ளை கொள்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வரிய படிச்சதும் என்ன தெரியுங்களா ஞாபகம் வந்தது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்ல குழந்தை நட்சத்திரம் அப்படின்னா குட்டி பத்மினி அம்மாவை தான் காமிப்பாங்க. அந்த அம்மாவோட பேஸ் அப்படிதான் ரொம்ப கியூட்டா இருக்கும், ஆனா கண்ணு மட்டும் பெருசு பெருசா இருக்கும். சோ இந்த வர்ணனையை படிச்ச உடனே எனக்கு அவங்க பேஸ் தான் ஞாபகம் வந்தது. ஓகே, மறுநாள் கலாவின் சந்தோஷத்திற்கு கங்கு கரையே இல்லாமற் போயிற்று. எப்பொழுது அப்பா வீட்டை விட்டு கோர்ட்டுக்கு நகரப் போகிறார் என்று எண்ணமிட்டு இருந்து கொண்டாள். அவள் பாட்டி பூஜை சம்புடத்தில் வைத்திருந்த 2 ரூபாயை ஒருவருக்கும் தெரியாமல் வேலைக்கார பையன் சீனுவிடம் கொடுத்து 1 ரூபாய்க்கு சீன வெடிகளையும் மற்றொரு ரூபாய்க்கு மத்தாப்பு வகைராக்களையும் வாங்கும்படி கொடுத்து அனுப்பினாள். மத்தியானம் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல கலாவிற்கு பிடிக்கவே இல்லை. சீன வெடிக்கட்டுகள் வைக்கப்பட்ட அலமாரியின் மேல் ஏறி அவைகளை கணக்கு பார்ப்பதும், பாட்டி ஏன் ஊசி பட்டாசு வாங்கல, நவாத்துல வாங்கியிருக்காளே, அப்பாவுக்கு தெரியாம விடணும் இல்ல என்றெல்லாம் உளறி கொண்டு இருந்தாள். அன்று பொழுது விடிந்தால் தீபாவளி ஆனதால் அண்டை வீடுகளில் இருந்து முன்தினம் சாயந்தரமே சீன வெடிகளின் ஓசை கேட்கலாயிற்று. கலாவிற்கு தானும் சுட வேண்டும் என்ற ஆசை வர வர அதிகமாகவே கிளம்பியது. அவள் தகப்பனார் சாயங்காலம் கோர்ட்டிலிருந்து வழக்கம் போல் வந்ததும் கலாவிற்கு தான் எவ்வளவோ ரகசியமா ஏற்பாடு செய்ததெல்லாம் மறந்து போய், அப்பா, நான் ராத்திரி பட்டாசு சுட போறேனே என்று சொல்லிக்கொண்டே அவரை கையால் பற்றி இழுத்து சீன வெடிக்கட்டுகள் வைத்திருந்த அலமாரியை திறந்து காண்பித்தாள். ஒன்றும் பதில் உரைக்காமல் அவர் நிற்பதை பார்த்து கலாவின் மனத்தில் திகில் உண்டாயிற்று. அவர் தந்தை முகம் சுளித்து, இது யார் வேலை என்று கர்ஜித்து நாற்புறமும் நோக்கினார். புடவையின் தலைப்பிடுள் கையை விட்டுக்கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்த அவள் பாட்டி ஒன்றும் பதில் உரைக்காமல் இருப்பதை கண்ட அவர், அடே கந்தா, இங்கே வா, இந்த பட்டாஸ் கட்டையெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து கடைக்காரனிடம் கொடுத்து விடு. அவன் வாங்க மாட்டேன் என்றால் குப்பை தொட்டியில் போடு. இங்கே இது கண்ணில் இனிமேல் படப்படாது என்று இடித்தார் போல கோபித்தார். கலா நடுநடுங்கி போய், பாட்டிதான் அப்பா வாங்கி தந்தா என்றாள். பாட்டி கீட்டி, அவள் ஒரு 2ஆம் குழந்தை இந்த ஆத்துல என்று அவர் சீறினார். கந்தசாமி உடனே அவ்வளவு பட்டாஸ் கட்டுகளையும் பொட்டலம் கட்டி தூக்கி கொண்டு வெளியே போனான். கலாவின் கண்களில் நீர் பிரவாகம் போல பெருகி ஓடியது. அவள் பாட்டி தன் பிள்ளையின் குணத்தை கண்டு வியப்பும் துக்கமும் அடைந்தாள். அட பாவமே, அந்த குழந்தை என்ன செய்யும், நம் பாவத்திற்கு அதுவா ஆளாகும், ஐயோ பாவம், தாயில்லா குழந்தை இப்படியா அழவிடுறது என்று முணுமுணுத்தாள். பாட்டியின் மடியில் கலா முகத்தை வைத்து தேய்த்து கொண்டே விம்மினாள். பாட்டி, எனக்கு அப்பா கோவிச்சுக்குவாருன்னு அப்பவே தெரியும் என்ற வார்த்தைகள் அழுகையில் கலந்து வந்தன. எப்படித்தான் அந்த சிறுமியின் மனத்தை தேற்றுவது? பாட்டி மெதுவாக அவளை தூக்கி கண்களை தன் துணியால் துடைத்து கொண்டு, அழாதே அம்மா, உங்க அப்பாவுக்கு வீட்டில் ஒன்னும் விசேஷம் வேண்டாம் என்று இருக்கு. இப்பதானே உங்க அம்மா செத்து போய் 4 மாசம் ஆச்சு. அதுக்குள்ளே ஆத்துல இதெல்லாம் கூடாது என்று சொல்றான். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், அழாதே அம்மா என்றாள். இவ்வார்த்தைகள் எல்லாம் எவ்விதம் கலாவை தேற்றும். அவள் அழுது அழுது அன்றிரவு சாப்பிடாமலேயே தூங்கி போனாள். சோ இதுதான் இந்த வர்ணனையில இருந்து அந்த வீட்டினுடைய சூழல் நமக்கு புரியுது. சோ மொத்தம் மெயினா 3 கேரக்டர்ஸ், பாட்டி, அப்பா, பேத்தி.
சோ பாட்டியினுடைய மனநிலை என்னன்னு நமக்கு புரியுது, அப்பாவினுடைய சுபாவம் எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரியுது. அந்த குழந்தை அந்த வீட்டுல படுற துயரம், அந்த மனநிலை, அதுவும் நமக்கு நல்லா கிளீனா புரியுது. 2 மாதங்கள் கழிந்தன. தை மாதம் பிறந்தது. கலாவின் தகப்பனாருடைய சிநேகிதர் ஒருவர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார். 10-15 நாட்கள் அவர் வீட்டிலேயே தங்கினார். அவள் தகப்பனார் வந்தவருடன் அடிக்கடி வெளியே போவதும் கதவை தாளிட்டுக் கொண்டு ரகசியம் பேசுவதுமாக இருந்தார். இரவில் கலா படுக்கையில் விழித்துக் கொண்டால் அவள் அப்பாவின் அறையில் விளக்கு எறிவதையும் குசு குசுவென்று அவர்கள் இருவரும் பேசுவதையும் கவனிப்பாள். வந்தவர் 2 வாரத்திற்கெல்லாம் ஊர் போய் சேர்ந்தார். வழக்கம் போல் பள்ளிக்கூடத்திற்கு கலா போய் வந்தாள். ஒரு நாள் வீடு திரும்பும் பொழுது வீட்டு வாசலில் நகைக்கார ஜோஷியை பார்த்தாள். அவன் அடிக்கடி பக்கத்து ராஜத்தின் வீட்டில் வைரக்கற்களையும் நகைகளையும் கொண்டு வந்து காட்டுவதை அவள் பார்த்ததுண்டு. உடனே அவளுக்கு சந்தோஷம் உண்டாகவே அவள் பாட்டி பூஜை உள்ளில் கோலம் போடுவதையும் நிறுத்தி, பாட்டி, யார் அது வாசல்ல நகைகள் வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அப்பா ஏதாவது வாங்க போறாளா, யாருக்கு சொல்ல என்று மன்றாடினாள். பாட்டியின் வாயிலிருந்து ஒரே ஒரு பதிலைத்தான் அவள் எதிர்பார்த்தாள். தன்னை தவிர இந்நகை நட்டு அணிந்து கொள்ள வேறொருவரும் தன் வீட்டில் இல்லாததால் தனக்குத்தான் நகை என்று ஊர்ஜிதமாக அறிய பாட்டியை பார்த்தாள். பாட்டி பதில் சொல்ல தாமதிக்கவே, என்ன சும்மா இருக்க, உனக்கு ஒன்னும் தெரியல போ என்று கடித்தாள். அவள் பாட்டியோ, விசாரித்து சொல்றேன்டிமா என்று சொல்லி பெருமூச்செறிந்தாள். கோடை விடுமுறை வந்தது. அன்று வியாழக்கிழமை. கலாவின் தகப்பனார் ஊருக்கு எங்கேயோ போவதாக வீட்டில் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எந்த ஊருக்கென்று மாத்திரம் ஒருவருக்கும் தெரியவில்லை. எல்லாம் வெகு ரகசியமாகவே இருந்தது. கலா பாட்டியை கேட்டு அறிந்து கொள்ள சக்தியற்று சும்மா இருந்தாள். அடிக்கடி பாட்டி துயரத்தால் பெருமூச்செறிவதைக் கண்டு சந்தேகம் கொண்டாள். ராத்திரி 8 மணி அடித்ததும் அவள் தந்தை ரயிலுக்கு புறப்பட தயாரானார். வண்டியில் ஏறிக்கொள்ள போகும் பொழுது மாத்திரம் அவள் அப்பா பாட்டியுடன் ஏதோ மெதுவாக பேசியது அவளுக்கு தெரிந்தது. அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டதும் அவள் ஒரே ஓட்டமாய் சென்று பாட்டியை கெட்டியாக பிடித்து கொண்டு, ஏன் அழற பாட்டி, அப்பா ஏதாவது கோச்சுண்டாளா என்றாள். நான் சாகப்படாதா, எனக்கு என்னத்திற்கு இந்த சிரமம் எல்லாம் என்று சொல்லி பாட்டி முகத்தை துணியால் மூடிக்கொண்டு வாய்விட்டு அழுதாள். கலாவிற்கு ஏன் இப்படி பாட்டி அழ வேண்டும் என்று மாத்திரம் புரியவே இல்லை. 2 நாட்களுக்கு பின் பொழுது விடியும் முன் ஒரு நாள் கலாவின் பாட்டி வெகு சுறுசுறுப்புடன் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். வீடு முழுவதும் நன்றாக சுத்தம் செய்ய பெற்று எங்கும் கோலங்கள் தரையில் பளீர் என்று காணப்பட்டன. மாவிலைகள் வாசற்படியில் அழகாக கோத்து கட்டப்பட்டு வீடு பார்க்க ரமணீயமாய் விளங்கியது. கலா விழித்ததும் ஒரு நாளும் தான் காணாத இக்கோலத்தை கண்டு வியப்புடனும் குதூகலத்துடனும் எழுந்து ஓடி வந்தாள். அப்பொழுது அவள் பாட்டி கோலங்களுக்கு செம்மண் வரம்பு இட்டுக் கொண்டிருந்தாள். கலாவிற்கு வீட்டில் ஏதோ என்று விசேஷம் என்று நிச்சயமாய் தோன்றியது. அவள் பாட்டி போடும் செம்மண் அலங்காரத்தை அப்படியே கவனித்துக் கொண்டு பல் கூட விளக்காமல் நின்றாள். அதி சீக்கிரத்தில் வீட்டு மோட்டார் வண்டியின் ஓசை கேட்டது. வீட்டு வேலைக்காரி பொன்னி சீனுவை பார்த்து கஞ்சாடை செய்தாள். எல்லோரும் வண்டியில் வருபவர்களை கவனிக்க தங்கள் வேலையை விட்டு நின்று நோக்கினார்கள். கலா தன் தகப்பனார் வருவதை பார்க்க வாசலுக்கு ஓடி வந்தாள். மோட்டார் வண்டி வாசலில் நின்றது. வண்டியில் தன் அப்பாவின் அருகில் உட்கார்ந்திருக்கும் 15 வயதுள்ள ஒரு பெண்ணை பார்த்து கலாவிற்கு யார் என்று தெரியவில்லை. அவர்கள் இருவரும் வண்டியை விட்டு கீழிறங்கினதும் அவள் அப்பா ஒருவருடனும் பேசாமல் உள்ளே வேகமாய் சென்றாள். வந்த புதிய பெண் காதுகளில் புதிய வைரக்கம்பல் அணிந்திருந்தாள். அங்கு நின்றிருந்த கலாவின் பாட்டியை கண்டதும் அவள் கீழே விழுந்து நமஸ்கரித்தாள். கலாவிற்கு எல்லாம் வினோதமாகவே இருந்தது. பாட்டி பதிலொன்றும் சொல்லாமல் இருப்பதையும் அவள் பார்த்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் பாட்டி தனியாக தாழ்வாரத்தில் நின்றிருப்பதை பார்த்த கலா, அதுதான் நல்ல சமயம் என்று கருதி, பாட்டி, நம்ம ஆத்துல என்ன விசேஷம், யார் அது அப்பாவோட வந்தது என்று கேட்டாள். அதற்கு பாட்டி மெதுவாக, வீட்டில் கல்யாணம்மா என்றார். பாட்டி சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு அடுத்து குழந்தை கேட்கும் மறு கேள்விதான் இந்த கதைக்கான தலைப்பாகவே மாறியது. அந்த குழந்தை எப்படி கேள்வி கேக்குது அப்படிங்கிறத இந்த கதாசிரியர் ரொம்ப அழகான வார்த்தைகளால வரிகளை அமைச்சிருக்காரு. தன் வயதிற்கு அசாதாரணமான ஞாபக சக்தி வாய்ந்தவளானதால் கலா, ஏன் பாட்டி, நீதான் ஆத்துல விசேஷமே கூடாதென்று அப்பா சொல்றாருன்னு சொன்னியே, இப்ப மாத்திரம் அப்பா கோவிச்சுக்க மாட்டாளா என்று கேட்கவும் பாட்டி வேறொன்றும் பதில் சொல்லாமல் அவளை வாரி கட்டி கொண்டு தன் கண்ணீரால் ஸ்நானம் செய்வித்தாள். இதுதான் கதை. இந்த கதையை நான் தேர்வு செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1940s இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்குமே
பல விஷயங்கள் இந்த கதையில சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திலும் நாம ஒப்பிட்டு பார்க்கும் அளவுல தான் இன்றைக்குமே பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ காலம் கடந்து நிற்கும் இந்த நிற்கின்ற கதை அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். இன்றைக்குமே பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளின் மனநிலை என்ன, சார் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத கூட பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பொறுமையா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து நிறைய குழந்தைகள் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் ஒரு புத்தகத்துல வாசிச்ச ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது. children love to be treated like elders அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து தன்னை ஒரு பெரிய மனிதனை போல காண்பித்துக் கொள்ள வேண்டும். பெரிய மனுஷங்களுக்கு கொடுக்குற மரியாதைலாம் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா. ஆனா நாம என்ன செய்யறோம், உனக்கு ஒன்னும் தெரியாது போ, நீ சும்மா இரு, நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்கள நாம அப்படியே அடக்கி ஒதுக்கி வச்சிடுறோம். இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதையில நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்பா கேரக்டர்ல வரக்கூடிய அந்த நபர் பாட்டி கீட்டி இந்த ஆத்துல அவ ஒரு 2ஆம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக தன் வயதுக்கு சிறிய பெண்ணான அந்த சிறுமியின் மன உணர்வையும் அந்த அப்பா கவனிக்க தவறிடுறாரு. தன் வயதுக்கு மூத்தவளான அவங்களுடைய தாயாரின் மனநிலையையும் அவர் கவனிக்க தவறிடுறாரு. சோ இது எல்லாமே இந்த கதையில நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸா நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இனி மற்றவர்களுடைய கருத்தை கேட்க நான் ஆவலா இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. முதல்ல கைத்தட்டல. நீங்க படிச்ச மாதிரிலாம் இல்ல, கதை நல்லா சொன்ன மாதிரிதான் இருந்தது. ஆக்சுவலா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது. ரியலாவே அந்த அந்த அவங்க எழுதியிருக்கிற பாணி வந்து அது மாதிரி இருந்ததுனால அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது. குழந்தைங்க எப்படி பேசிக்கும் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. எந்த வருஷம் சொன்னீங்க இது எழுதுந்து? 1940s சார். 40ஸ்ல எழுதியிருக்காங்கன்னா அப்போ இந்த சூழ்நிலை இருந்திருக்கும், ரொம்பவே இருந்திருக்கும். அது ரொம்ப ஈஸியா சின்ன குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப அதுவும் 2ஆம் தாரமா பண்ணிக்கிறதுன்றது இன்னும் வந்து அந்த நடைமுறையில இருந்ததுதான். அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அந்த காலத்திலேயே ஒரு குழந்தையுடைய மனநிலையை எவ்வளவு அளவுக்கு பார்த்து அதை எந்த அளவுக்கு எழுதியிருக்காரு, எந்த அளவுக்கு உணர வச்சிருக்காரு அப்படின்றதுதான் இங்க செய்தி. ஆக்சுவலா வந்து ஒரு குழந்தையோட மனநிலை, ஒரு தாயோட ஒரு பாட்டியோட மனநிலை, அம்மா இல்லாத குழந்தைங்க எந்த அளவுக்கு இருக்கும், அது பாட்டி கிட்ட வளரும் போது எப்படி இருக்கும், அந்த பாட்டியும் வந்து அந்த எந்த அளவுக்கு குழந்தைகிட்ட நடந்துக்கணும்ன்றது இங்க இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து கரெக்டா தான் இருக்கு. இப்போ செல்லலாம் கொடுக்கல, அது அந்த குழந்தைய எப்படி ஒரு தாய் பார்த்துக்கோ அந்த மாதிரிதான் பாக்குற மாதிரிதான் இதுல சொல்லியிருக்காரு. அப்பா தான் அதுல வந்து அந்த அவரோட எண்ணங்கள் மாறுது. குழந்தைகிட்ட ஒரு விஷயம் முதல்ல வந்து தீபாவளிக்கு வந்து நீ பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்றதும் தவறு. அது வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை அம்மா இறந்ததை மறந்துதான் அது ஒரு பெருசா எடுத்துக்காது. இது ஒரு இது அந்த குழந்தை மனநிலையில அது பட்டாசு வெடிச்சுதுன்னா அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், அந்த பல சூழ்நிலைகளை மறக்கும், அதுக்கு வேற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும்ன்ற அந்த சிந்தனை இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். தனக்குன்னு வரும்போது எதை எல்லாத்தையும் மறந்துடுறாருன்றது இது இன்றைக்கும் நடக்குதுதான். தனக்குன்றப்ப மற்றதெல்லாம் மறந்துட்டு நம்மளது மட்டும் பாக்குறவங்க நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நான் 2-3 ஸ்பீச் கேட்டேன். இந்த ஸ்பீச்ல அவன் நான் பேசினவர் சொன்ன கருத்து என்னன்னா, பலர் நம்ம பார்க்கிறோம், கதை எழுதுறது எல்லாமே பார்க்கிறோம், சுத்தி சுத்தி நடந்த சம்பவங்களை தான் சொன்னோம். நம்ம சமுதாயத்துல நம்ம பாக்குற அப்படி போயின்ற கார்ல போயிட்டு இருக்கப்ப அப்படி யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு நடந்த சம்பவங்கள், இந்த நடந்த சம்பவங்கள்ல மனிதாபிமானத்தை பத்தி பேசினாப்பட. சோ அதாவது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்ம கவனிச்சோம்னா அந்த கவனத்துல வந்து பல செய்திகள் நாம உள்வாங்கப்படும் அப்படின்றத உண்மை நிதர்சனம். அந்த மாதிரிதான் இப்ப எல்லாருமே இது நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை தான் கதை எழுதுறவங்களும் எழுதியிருக்காங்க. அது ஒரு கதையை எழுதுறதுன்றது சமுதாயத்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பல கூறுகள் நமக்கு கிடைக்கும், அதுல இருந்து பல டிப்ஸ் கிடைக்கின்றதுதான் நிதர்சனம். மகிழ்ச்சி, அருமையான கதை சொன்னீங்க. ரவி சார் தான் பேசுறது ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் வசந்தி மேடம் பேசணும், அதுக்கப்புறம் சரி, ஓகே. கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே, நீங்க காணாது போயிடுவீங்க அதனால சொன்னேன். இல்ல எனக்கு டைம் இருக்கு. பத்மா மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. 1940s அப்படிங்கும்போது அந்த அந்த லைஃப் ஸ்டைல் அதை கொண்டு வந்திருக்காரு ரொம்ப நல்லா. அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு செல்ஃபிஷ் அப்பா, ஒரு பாட்டி, எல்லாரும். இதில் வந்து அந்த கிரீஃப் அப்படிங்கிறது வந்து
எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஓட டெசிஷன். ஓகே, ஒரு கிரீஃப் அப்படின்னா இப்போ வந்து அந்த அப்பா வந்து அந்த கிரீஃபை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு கோவம் வருது, எல்லாம் எரிச்சல்லாம் வருது. அப்புறம் வந்து ஹி லெட்ஸ் இட் கோ. ஓகே, தன்னோட செல்ஃபிஷ் நேச்சர் வந்துடுது. அவர் வந்து இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போயிடுறாரு. இந்த பாட்டி வந்து அந்த கிரீஃப் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல எடுத்துக்கிறாங்க அதை. ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருந்தா உனக்கு எல்லாம் வாங்கி தரேங்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள நமக்கு வயசாயிருச்சு, நம்மளும் இதே கதி வந்து அடுத்த வருஷம் இவளுக்கு கிடைக்காம போயிடும், அடுத்த வருஷம் பட்டாசு கிடைக்காம போயிடும் கூட அவங்க மனசுக்குள்ள இருக்கலாம். ஸோ அது இந்த பொண்ணு எப்படி அந்த கிரீஃபை எடுத்துக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவ இன்னசென்ட்டா இருக்கிறா. அப்புறம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறா. அதை வந்து அதை கம்ப்ளீட்டா உள்வாங்கி, அம்மா இல்லை நம்ம இந்த வருஷம் முழுசும் ஒன்றும் கிடையாதுன்னு உள்வாங்கிறது கூட அவளுக்கு தெரியல. இந்த 3 டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கிரீஃபை இங்க காமிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது சில இதுல வந்து ஒரு பர்சனல் டச் எனக்கு என்ன அப்படின்னா, எங்க வீட்ல இதே இது நடந்துச்சு. எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. அது மட்டும் நாங்க பிழைச்சோம். ஓகே, அவர் வந்து நான் என்னோட தம்பி வந்து ரொம்ப சின்ன குழந்தை அப்போ. சின்ன பையன். இதே தான் எங்க வீட்ல நடந்துச்சு. ஆனா வந்து என்ன பண்ணாங்க, எங்க அப்பா வந்து பட்டாசு வாங்கி தந்தாங்க. பட்டாசு வாங்கி தந்து எல்லாரையும் வெடிக்க சொல்லி, அப்புறம் வந்து என்னோட தம்பிக்கு வந்து அந்த கிரீஃபே தெரியாம, அவன் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கனால பட்டாசுலாம் வாங்கி தந்தாங்க. அந்த வருஷம் வந்து வீட்டுக்குள்ள நிறைய பண்ணலையே ஒழிய, ஆனா எல்லாருக்கும் பட்டாசு கிடைச்சது. பட்டாசு கிடைச்சது, நாங்கெல்லாம் வெடிச்சோம், எல்லாம் பண்ணோம். இது வந்து எடுத்துக்கிற மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அந்த அந்த காலத்துல வந்து இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறத உடனே பண்ணி வச்சிருவாங்க. பண்ணி வச்சு அந்த லைஃப் இட் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த காலத்துல நம்ம பார்க்குறோம் எத்தனையோ கேர்ள்ஸுக்கே அப்படி நடக்குது. இப்போ மாறிடுச்சா உலகம் அப்படின்னா மாறிடுச்சு. என்ன இப்போ வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிற கேர்ள்ஸை பார்க்குறோம், 2வது கல்யாணம் பண்ணிக்கிற மென்னையும் பார்க்குறோம். ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளவு தூரம் தான் நீங்க கிரீஃபை காட்ட முடியும் அப்படிங்கிற நிலை நமக்கு வந்து இப்போ வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்துருச்சு. என்னன்னாலும் அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைஃப் கோஸ் ஆன், கீப் கோயிங், அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து இன்னொன்னு என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, அவுட்வேர்டு வெளியில வந்து அவுட்வேர்டா நீங்க கிரீஃபை காமிக்கிறது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாலும் சரி, ஒய்ஃப் இறந்து போயிட்டாலும் அவங்களுள்ள கிரீஃப் அவங்களுக்கு மட்டும்தான். இதை வெளியில வந்து காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த வருஷம் முழுசும் நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன். 3 வருஷத்துக்கு நான் அழுதுட்டே உட்காந்துருப்பேன், டிப்ரெஷன்ல உட்காந்துருப்பேன். இதெல்லாம் வந்து மாறுறதுக்காக இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதும்போது இதெல்லாம் மாறிட்டே வந்துருச்சு. ஆனா வந்துருச்சு, எத்தனையோ வந்துருச்சு. ஆனா இன்னும் நம்ம வந்து ரொம்ப வெளியில வரல. இந்த கிரீஃபை வந்து நம்ம காட்டுற விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஜாஸ்தி எமோஷனலா காமிக்கிறோம். ஒரு மெச்சூரிட்டி வந்து ஓகே எவ்ரிபடி ஹாஸ் டு டை ஒன் டே அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை பண்றது. இந்த இதுல வந்து உளவியலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரீஃபை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த குழந்தையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே அவ வந்து குழந்தை மாதிரியே இருக்கிறா. ஹைட் பண்ண தெரியல அவளுக்கு. இதை வந்து மறைச்சு வைப்போம், அப்பாக்கிட்ட காமிக்க வேண்டாம் அந்த பட்டாசை, அந்த ஹைட் பண்ண தெரியல அவளுக்கு. அதுக்கு எல்லாம் உடனே சொல்லிடுறா, உடனே இமோஷனல் ஆறா. அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த இன்னசென்ஸுக்கும் 2 கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார். இவர் இன்னசென்ட் கேரக்டர், இன்னசென்ட் அப்படி குழந்தை. இன்னொருத்தர் வந்து தமக்கு ஏத்தாப்புல தன்னோட கிரீஃபை மறைச்சிக்கிட்டு போய் இன்னொரு குழந்தை 15 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் வந்து இந்த கதையில ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க பேசட்டும். தேங்க்ஸ் மேம். எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த அப்பா கேரக்டர் வந்து பொண்ணுடைய மனநிலையும் அவரால் புரிஞ்சுக்க முடியல, அம்மாவுடைய அந்த தவிப்பும் அவருக்கு புரியல. இந்த கதையை வாசிச்சு நான் முடிக்கிற அந்த சமயத்துல எனக்குள்ள இன்னொரு கேள்வி ஒண்ணு வந்தது. அப்போ அந்த வீட்டுல இறந்து போன அவருடைய மனைவியினுடைய நிலை என்னவா இருந்திருக்கும்? அப்கோர்ஸ் மனைவியை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் இந்த கதையில இல்ல. பட் இது எனக்கா உள்ள எனக்கு தோன்றின ஒரு கேள்வியா தான் இருந்தது. அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒய்ஃப் அவர் நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு. அவர் ஒய்ஃபை நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டியும் அந்த ஒய்ஃபை நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் இறந்து போனோன்னு தான் இவர் வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வருது இல்ல, இங்க இந்த வருஷம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அவர் அந்த ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணதுனால தான் அந்த கிரீஃபை வந்து கண்டினியூ பண்ணி இந்த ஒரு வருஷம் ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லிட்டே இருக்காரு அவரு. அதனால நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு இது அசம்ஷன் தான். ஓகே, அசம்ஷன்.
இங்க ஆக்சுவலா அது வந்து வசந்தி மேடம் சொன்னதுல அந்த குழந்தைக்கு இன்னசென்ட்னு சொன்னீங்கல்ல மேடம் நீங்க, ஆமா. அது வந்து அது இன்னசென்ட் கிடையாது, அதுதான் சைல்டிஷ் பிஹேவியர். அந்த ஆமா. அந்த குழந்தையோட மனநிலை அப்படிதான் இருக்கும். அது அப்பாவோட பாசமா, அப்பா குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அது அந்த அளவுக்கு வருது. அம்மா இறந்ததோட சோகம் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் இருந்திருக்கும். கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் முன்னாடி இருக்கும். அது ஆமா. வந்து இப்படி அது ஓகே, அப்பா வந்தாரு இது பார்த்தா நம்ம சந்தோஷப்படுவார், நம்ம வாங்கி வச்சிருந்த அந்த ஒரு மனநிலை தான், அது குழந்தையோட மனநிலை தான் நான் நினைக்கிறேன். ஆமா. இன்னசென்ஸ்ன்றது கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இன்னசென்ஸ்க்கும் அந்த குழந்தையோட மனநிலைக்கும் அதுதான் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நன்றி மேடம். வாங்க சார், ரவி சார் பேசுங்க. வாழ்த்துக்கள் பத்மா மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்கள் இதை கேட்டோம். மிக சிறப்பான நல்ல விவரிப்பு, கதை சொன்ன விதம், கருத்துக்கள் சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் குழந்தைங்களை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதாவது குழந்தைகள் வந்து எல்டர்ஸாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து குழந்தைங்களை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சில பேர் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்து எப்படி சொசைட்டியில் பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் நிறைய பேர் வந்து சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது குழந்தைங்களுக்கு சொல்கிறதே இல்லை. அதனால் குழந்தைங்களோட பிஹேவியர் அவுட் சைட் த சொசைட்டி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை, நல்லா மற்றவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிரீஃபை பற்றி பேசும்போது ஜென்ரலாக நம்ம இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. 1 இயர் 1 மாதத்துக்கு கோயில் போகக்கூடாது, 1 இயருக்கு மலை கோயில் போகக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த ரிலீஜியஸ் இதில் அந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அது இன்னும் மாறலன்றது தான் வருத்தமாக இருக்குது. ஆனால் சில இடங்களில் அதை மீறி எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் கடவுள் இருக்காரு, கடவுளுக்கெல்லாம் ஒன்றும் கிரீஃப்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நானே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஷேக்மார் சார் வாங்க பேசுங்க. ரொம்ப பத்மா மேடம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சார். ஏற்கனவே ஒரு பிளைண்ட் பத்தி ஒரு கதை சொன்னீங்க, ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கதை எனக்கு ரொம்ப பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்தது. ரொம்ப அந்த என்னுடைய தாத்தாக்களுடைய காலங்களையும் என்னுடைய மாமாக்களுடைய காலங்களையும், என் தாத்தாவுக்கு 3 வயசு. முதல் வயசு பிறந்தது எங்க அப்பா, அடுத்தது 2வது வயசு, முதல் வயசு வந்ததுக்கு அப்புறம் முதல் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் 2வது பாட்டிக்கு அப்புறம் 3வது பாட்டி. எங்க அப்பாவுடைய சித்தி 2வது சித்திக்கும் பையனுக்கு வித்தியாசம் 20 வயசு. அந்த அளவுக்கு லேட்டாவே எங்க தாத்தா கல்யாணம் பண்ணியிருக்காரு, இறந்த பிறகுதான் எல்லாமே. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க மாமாவுடைய 3வது கல்யாணம் நடந்தப்போ ரொம்ப சகஜமா தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே எந்த உணர்வுமே தெரியல. எனக்கு இப்ப அவ்வளவு குழந்தைகள் அவ்வளவு உணர்வா இருந்திருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே ஃபீலா ஆகல. ஒரு கல்யாணம், ஒரு சாப்பாடு, அந்த இது அவ்வளவுதான் இருந்தது. தவிர எங்க மாமாவுடைய 3வது கல்யாணம் எல்லாம் இறந்து அந்த காலம் நிறைய நடந்திருக்கு. ஒருத்தருக்கு 2 கல்யாணம், 2 முதல் வயசு இறந்துறாங்க, 2வது வயசு இறந்துறாங்க, 3வது வயசு தான் கடைசியா இருந்திருக்காங்க. 4வது வயசு கல்யாணம் பண்ணதே ஞாபகம் இல்லை எனக்கு. எங்க ஊர்ல எங்க வீட்டுல நடந்திருக்கு. இந்த உணர்வுகள் எல்லாம் நாங்கெல்லாம் தெரியாம இருந்துட்டோமோ, இல்ல உணர்வுகள் பாதிக்கலையோ அப்படி. எங்க தாத்தாக்களாகட்டும் எங்க மாமாக்களும் எந்த நெவர் ஃபெல்ட் எனி கில்ட்டி கான்சியஸ், இட் இஸ் தேர் ரைட்ன்ற மாதிரி தான் போயிருக்காங்க. 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் சகஜன்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படி. ஆனால் இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இருந்து அந்த குழந்தைகளுக்கு பல மேடம் சொன்ன மாதிரி வசந்தி மேடம் கிரீஃப் இருந்திருக்கு, பல மன வருத்தங்கள் இருந்திருக்கு, அந்த பாட்டிக்கு வருத்தம் இருந்திருக்கு அப்படின்றது இப்ப எனக்கு தெரியுது. சின்ன வயசுல இந்த அந்த குழந்தையோட ஸ்டேஜ் நான் இருந்திருக்கேன். பட் எனக்கு எந்த மன உணர்வும் தெரியல. கல்யாண சாப்பாடு, 3வது சித்தி அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தவிர எல்லாம் சொன்னாங்க அந்த கதையை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங், கில்ட் அண்ட் கிரீஃப் ஆஃப் த வசந்தி மேடம் சொன்ன மாதிரி குழந்தையுடைய மன உணர்வுகள், வருத்தங்கள் புரியுது. இப்போ அப்படியேதான் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் இருந்தா குழந்தைகள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்குறேன். நினைச்சே பார்க்க முடியல. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரக்கூடாது. ரொம்ப எளிமையான கதை, நல்லா எளிமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சூப்பர். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். மாலதி பேசுறியா? மாலதி உங்களுக்கு டிஃபன் செய்ய போயிட்டாங்க. தெரியல எங்க போயிட்டாங்க. வேற யார் பேசுறது? வாங்க ரெஃபாய் பாய். அருமை சார். மேடம் இச்சிக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட் பிரசன்டேஷனா இருந்தது. அருமையான கதை.
பொதுவாவே ஒரே ஒரு கேள்வி. பேரண்டிங் இருக்கிறத பெரிய கலை. சரி பேரண்டிங் சரி இருங்க. அந்த குழந்தை கலாவுக்கு என்ன வயசுமா? அப்போ நீங்க அந்த கேட்கணும். வயசு இதுல குறிப்பிடலங்கய்யா. ரொம்ப சின்ன வயசா தான் இருந்தது. ரொம்ப சின்ன வயசுதான். அந்த அந்த கதையோட போக்க பார்த்தா ரொம்ப சின்ன குட்டி பொண்ணு மாதிரிதான் இருக்கா. வயசான கண்டினியூ பண்ணுங்க. சாரி பரவாயில்ல ஓகே ஓகே. வாங்க வாங்க, இதுல என்ன இருக்கு? பொதுவா வயசான கேள்வி. பொதுவாவே பாட்டிக்கும் இல்ல பேத்திக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே அது தனிதான். யாரா இருந்தாலும் பேத்திகள் அந்த செகண்ட் ஜெனரேஷனை வந்து அந்த பாட்டியும் அது தாத்தாவும் எப்படி வச்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா அவரு வேற மாதிரி பிள்ளைய நல்லா அணைச்சி கொண்டு போய் இன்னொரு அம்மா எடுக்கலாமா போலாமான்னு குழந்தைகிட்டே ஒரு மாதிரி காட்டி கொண்டு இது பண்ணிருக்கலாம். பிள்ளைக்கு வெறுப்பு ஏத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப கால சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. யாரு முந்தி போவான்னு சொல்ல முடியல. நம்மளும் அந்தந்த ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கணும். முன்னாடிலாம் வந்து கணவரை இழந்த பெண்ணா இருக்கட்டும், பெண்ணை இழந்த கணவரா இருக்கட்டும், ஒரு அட்டாச்மெண்டோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் புரிந்து வாழ்ந்து வேற ஒரு கல்யாணம்லாம் பண்றாங்க. பொதுவாவே அதுதான் சாத்தியக்கூறும் கூட. தனிச்சு இருக்க முடியாது. குழந்தையோட இப்ப இங்கெல்லாம் வந்து இந்த தீபாவளி வெடியெல்லாம் என்னன்னா பப்ளிக் யாருமே இண்டிவிஜுவலா வெடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஈத் நடந்தது. ஒரு 3 நாளைக்கு கவர்மெண்டே செலவழிச்சு இந்த கடற்கரையில வெடி வைக்கிறான். அது எத்தனையோ மில்லியன் டாலர் செலவழிச்சு அந்த வெடிகளை எல்லா குடும்பமும், ஃபேமிலிஸ், பெரியவங்க சின்னவங்க எல்லாமே பாகுபாடு இல்லாம அங்கேயே பண்றாங்க. அது கடல்லேயே விழுந்து இந்த பொல்யூஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பொல்யூஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்குது. இப்ப தீபாவளி பண்டிகைக்கு இந்த வெடி விடுறதுல இருந்து அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மன வலி, கடைசியில அப்பா நம்மளோட ஒண்டிச்சு போகலையே அவர் ஆச்சரியமா. ஆனா வைடூரிய நெக்லஸ கொண்டு வரும்போது ரொம்ப ரிச்சா அந்த ஃபேமிலியா தான் அவர் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். இது ஏழைகள் உள்ள வாழ்வாதாரம் இல்லாத குடும்பங்கள் எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா இவர் ரிச்சஸ்ட் ஃபேமிலியா காட்டுறாரு. அருமையான கதை. கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே உள்ளதான இயற்கை. இது சார் சொன்ன மாதிரி அந்தந்த நாட்கள் நடக்கக்கூடிய வாழ்வியல், அந்தந்த ஏரியா நடக்கிற வாழ்வியல் தான் கதையா மாறி அது சினிமாவோ மொத்தமா வருது. ரொம்ப நன்றி. ரொம்ப ஈஸியான கதைய சப்ஜெக்ட் எடுக்க நேரம் இல்லையா, அல்லது இந்த கதையே போதும் ரொம்ப நாள் ஆச்சு டச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வந்தீங்களா தெரியல. ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை நானும் கண்ணால பார்த்தவன். பரிமாறும் பக்கங்களை கொண்டு வந்து அப்புறம் இச்சி இறையன்பு சாருடைய புத்தகங்கள் அதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஆள் கூடுறவை. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ ரிபாய் சார். மகிழ்ச்சி நன்றி. வாங்க வேலைமால் மேடம் பேசுங்க. வணக்கம் பத்மா. எப்பவுமே வழமை போலவே உங்க கதை சொல்லும் திறன் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஒரு இயல்பா சொல்லுவீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு பெஸ்டா நான் நினைப்பேன். ரொம்ப அழகாவும் சொல்லுவீங்க. அது பொதுவா சொல்லுவீங்க, இன்னைக்கு வாசிச்சீங்க. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வாசிக்கும் போதுதான் அந்த எழுத்தாளனுடைய உணர்வை அப்படியே கொண்டு வர முடியுங்கிறதுக்காக நீங்க வாசித்தது தெரிஞ்சது. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து அதுவும் நீங்க குறிப்பிட்ட அந்த ஒரு சமுதாயத்துல வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம். ஒரு ஆணுக்கு வந்து எத்தனை வயசான இயல்பாகவே அவங்க ரொம்ப வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அப்புறம் மனைவி இறந்துட்டான்னா ரொம்ப சின்ன பெண்களே திருமணம் செய்ய பாலிய திருமணம் மாதிரி தான் அந்த காலகட்டத்துல திருமணங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல கொடுமை வந்து அந்த சின்ன குழந்தை தான். சார் சொன்ன மாதிரி அது வந்து குழந்தைத்தனம் தான். அதுக்கு வந்து அம்மா போயிட்டாங்க நமக்கு வாழ்க்கையில அப்படியெல்லாம் நினைக்கல. அந்த நேரத்துல அதுக்கு என்ன விளையாடணும்னு நினைக்குது, அது என்ன மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்குதோ அதை செய்யணும்னு அந்த குழந்தை நினைச்சுது. அதுதான். அதுல அந்த அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உறவுகளை நிறைய கதைகளை நல்லா பார்க்கலாம் நம்ம. அதாவது பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவு அல்லது பாட்டிக்கும் பேரனுக்குமான உறவு ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. அந்த ஒரு உறவு நிலையும் இங்கு ரொம்ப அழகா அவர் காட்டியிருக்கிறாரு ஆசிரியர். அதை நீங்களும் அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா காலகட்டத்திலயும் குழந்தைதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த குழந்தை மனம் வந்து பிறகு இப்ப உள்ள காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல சூழல்கள் தான் குழந்தையை மாத்துதே தவிர குழந்தை இயல்பா குழந்தையே தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க. வந்து இது இப்ப அந்த காலத்துல பெண்ணுக்கு வந்து நிச்சயமா மறுமணம் மறுக்கப்பட்ட காலம். அதுல ஒரு சிலர் தான் அதுல வெளியில வந்திருக்காங்க. இன்றைக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய மாறியாச்சு. இன்னைக்கு காலங்கள் மாறுபட்டு வருகிறது. ஆனாலும் இந்த கதை போல இருக்கக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கின்றனவும் நம்ம அதையும் பதிவுதான் இங்க செய்யணும். முழுமையாக மாறியது என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுல இந்த ஒரு நல்ல கதை, சமுதாய நோக்குள்ள ஒரு கதையை நீங்க தேர்ந்தெடுத்து சொன்னதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் பத்மா. மிக அழகா சொன்னீங்க. சாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.
நன்றிமா. நன்றி நன்றி மேடம். அமுதா மேடம், சிவகனி. அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். பத்மா, சிறப்பா இருந்ததுமா கதை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இடையில இடையில அந்த உளவியல் சார்ந்த செய்திகளையும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எதை நினைவுபடுத்துச்சுன்னா, இந்த சித்தின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவில் பத்மினி, எம்.ஆர். ராதா, அந்த குழந்தைங்க, பாட்டி சுந்தரிபாய் எல்லாரும் இருப்பாங்க. அந்த குழந்தைய அந்த அம்மா வந்து எவ்வளவு நல்லா வளர்க்கும். அந்த சின்ன குழந்தைய எப்படி மடியில போட்டுக்கிட்டு அது வந்து பாட்டு காலம் இது காலம் இது, அந்த பாட்டை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சித்திகளும் அந்த காலங்கள்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து எங்கேயோ ஒரு சில குடும்பங்கள்ல நான் வந்து பார்த்திருக்கேன். ஆனா இந்த நம்ம சிவகுமார் சார் சொன்ன அளவுக்கு எனக்கு ரொம்ப தெரியல அதை பத்தி. ஏன்னா எங்க தாத்தா எல்லாம், எங்க பாட்டி இறந்து எங்க தாத்தா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அப்படியேவே எங்க தாத்தா எல்லாம் இருந்தாங்க. எங்க பாட்டி எல்லாம் எங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி இருந்து எங்க தாத்தா எல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்த காலமும் உண்டு. ஆனா அதே இதுல வந்து எங்க பெரியப்பா வந்து 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உண்டு. எங்க தாத்தாவோட பையன்தான். எனக்கு அதை பார்க்கும்போது தசரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கிற கதை நினைவுக்கு வரும் எனக்கு. எப்படி வந்து அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எங்க தாத்தாக்கு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அந்த வாழ்க்கை ஒண்ணு, இந்த வாழ்க்கை ஒண்ணு. ஆனா எப்படி எல்லாமும் வாழ்க்கை மாறுகிறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தது. கதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த குழந்தையோட மகிழ்ச்சி வந்து கொஞ்ச நேரத்துல பட்டாசு மாதிரியே வந்துட்டு பட்டாசு மாதிரியே போயிடுச்சு. ஒரு நொடி பொழுதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நொடி பொழுதுல அதுக்கு ஒரு சோகம். அதை பார்க்கும்போது அந்த மத்தாப்பு மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அது முகத்தை வந்து நான் அப்படிதான் நினைச்சு பார்த்தேன். நல்லா இருந்ததுமா, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. படிச்ச விதமும் ரொம்ப அழகா இருந்தது. இடையில இடையில நீங்க கொடுத்த கருத்துகளும் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சிறப்புமா. கதையை தாண்டி நீங்க யோசிச்சது, அந்த முதல் மனைவி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சதும் நல்லா இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுமா. நீண்ட நாள் கழிச்சு மறுபடியும் நான் வந்து இந்த கதையை கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. தேங்க்யூ தேங்க்யூ அமுதா மேடம். வாங்க சித்ரா பேசுங்க. சித்ரா மேடம் பேசுறீங்களா? வாங்க. கை தூக்கி இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு கதை என்பது தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு குதிரை பந்தயம் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் மேமோட அந்த வாசிப்பு திறன் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை பந்தயம் போல இருந்து, அது கூட நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணி அப்படி இழுத்துட்டே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வாசிப்புலயே வந்து கதையினுடைய போக்கு ரொம்ப சிறப்பா கொண்டுட்டு போனாங்க. அந்த கேரக்டர் பேசுற மாதிரியே சில இடங்கள்ல ரொம்ப அழகா வாசிச்சாங்க. சிறப்பா இருந்துச்சுங்க மேம். குழந்தையினுடைய குழந்தையினுடைய மனநிலையை வைத்து கதைகள் எழுதுதல் என்பது மிக குறைவாகத்தான் இருந்துச்சு. எப்பவுமே குடும்ப வாழ்க்கையை பத்தி அதனுடைய சமூக சீர்கேடுகள் இதை பத்தி தான் வந்து ரைட்டர்ஸ்ங்க நிறைய பேர் எழுதுவாங்க. ஆனா அந்த அந்த கதைக்குள்ளையினுடைய மனநிலை எடுத்து சொல்ற கதைகள் என்பது மிக குறைவா அப்படின்னு நான் என்றேன். அதுல வந்து நீங்க இதை செலக்ட் பண்ணி சொன்ன விதம் வந்து மறுபடியும் அந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா இன்றைக்கும் வந்து குழந்தைகள் வந்து அதிகமா நேசிக்கக்கூடியது பாட்டி தாத்தாவை தான். அவங்க கூட இருக்கிறத ரொம்ப நேசிப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் வளர்ந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குழந்தையினுடைய மனநிலை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். உங்களுடைய கதை போக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சொன்ன விதம். தேங்க்யூ மேம். நன்றி மேம். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க, அடுத்தது யார் பேசுறது? முருகேசு பாண்டியன் சார் பேசுறீங்களா? சார் வாங்க சார். சொன்ன விதம் நல்லா இருந்தது. கதையை சொல்றாங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வினயதீர்த்த சார் இருக்கீங்களா? வினயதீர்த்தன் சார் இருக்கீங்களா? இல்லைன்னா மாலதி. இது சின்ன கதையா இருந்தா கூட ரொம்ப அழகான ஒரு ஒரு பாயிண்ட். அது குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணும்ன்ற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு கருத்து. வாமா மாலதி.
மைக் ஆன் பண்ணுமா. அனைவருக்கும் வணக்கம். அருமையா இருந்தது. அதான் என்ன பண்ண போறாரு அவங்க அப்பா அப்படின்றத சொல்லாம கடைசியா முடிச்சுட்டாங்க. இந்த பசங்களோட குழந்தைங்களோட மனநிலை, நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னா அந்த பிள்ளைங்க அதை அப்படியே புடிச்சு வச்சுக்குது. நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நல்ல விசேஷம் நடக்காதுன்னா நடக்காது. அதுதான் அதே மாதிரி அந்த பொண்ணு மைண்ட்ல இருந்தது. அதை வந்து சொல்லி பதிய வைக்கிறாரு. சோ நான் இந்த கதையை கேட்டுனே இருக்கும்போது எனக்கு சுந்தரராமசாமியோட ஒரு கதை வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு சின்ன பையனோட கதை. அதுக்குதான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு கடை அதை பார்த்துட்டேன். அது என்னன்னா, இந்த கதை வந்து பக்கத்தில் வந்த அப்பா. இந்த கதையை நான் எங்க சார்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் மறந்துருப்பாரு, ஆனா நான் சொல்றேன். இந்த பையன் பேரு பாலு. இந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா, ஆசையர் வந்து அந்த பையனுக்கு என்ன வயசு அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க அப்பாவை தொட்டு பார்க்கணும்னு தான் ஆசை. அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தொட முடியாதுல்ல அப்பாவெல்லாம். அவனுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கும். அவங்க ஊர்ல வந்து பெரியப்பா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தாருன்னா அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து லைஃப வந்து அவன் நொந்து போன லைஃப வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா பண்ணி அவங்கள ஓரளவுக்கு வாழ வச்சவர். அவர் ஊர்ல இருந்து வந்தாருன்னா இவங்க வீட்டுல ரொம்ப உபச்சாரம் நடக்கும். கட்டில எடுத்து வெளியில போட்டுருவாங்க. 2 விசிறிய கொடுப்பாங்க பசங்க கையில. இந்த பையன் வந்து கால்ல உட்காந்து விசிறுவான். கால் மாட்டுலதான் உட்காருவான். அவங்க அக்காவோ தங்கச்சியோ வந்து தலைமாட்டுல உட்காந்து விசிறும். இவனுக்கு வந்து ஆசையா இருக்கும் தலைமாட்டுல போய் பெரியப்பாவோட தலைமாட்டுல நம்ம உட்காந்து வீசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்மள கொடுக்க மாட்டாங்களே. அவங்க அப்பா கூட சேர்ந்து குளிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த பையனுக்கு. எதுவுமே நடக்காது. இது மாதிரி இருக்கும் போதுதான். ஆனா அவங்க அப்பா வந்து பிள்ளைய வெறுக்கிறாரா அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலர் அந்த காலத்துல அப்பாவங்களாம் அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கல்ல, அது மாதிரியான அப்பா அவரு. ஒரு நாள் வந்து கொச்சின்ல இருந்து ஒரு போன் வரும். அப்பவுமே அவங்க அப்பா வந்து போக மாட்டாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு போன் அட்டன் பண்ண தெரியாது. அதை சொல்லாம இருக்கட்டும் விஷயம் வந்து வீட்டுக்கு வந்துடும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா போக மாட்டாரு. அப்புறம் 3வது முறை வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லி போகல அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க கிளம்பி போவாரா. போயிட்ட பின்னாடி இந்த பையன்ல அவங்க அம்மா என்ன சொன்னோம், கூட அந்த பாலுவை தான் கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த பையனுக்கு. அவன் என்னத்துக்கு அப்படின்னு அவர் கேட்பாரு. இருக்கட்டுமே, மழை லைட்டா தூராம இருக்கு, கொடையாவது கையில புஷ்ணு வருவான்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களா. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவன் கொடையை தேடி கண்டுபிடிச்சு இவன் எடுத்துக்கிட்டு ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட போவான். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போயிடுவாரு. போயிட்ட பின்னாடி வந்து அவங்க கூப்பிடுவாங்க, கால் வெயிட்டிங்ல இருக்குது, 3 நிமிஷம் தான் கடகடன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்க அப்பா கிட்ட போய் அந்த ரிசீவரை எடுப்பாரு. அவங்க அப்பாவுக்கு ரிசீவரை எடுத்து எப்படி பேசணும்னு தெரியாது. நான் தான் பேசுறேன் அப்படின்வாங்களா. ஒண்ணுமே கேட்கலன்ட்டு முழிப்பாரு. அப்ப இந்த பையன் என்ன பண்ணும், குடுகுடுன்னு அவங்க அப்பா கிட்ட இருக்கிற போனை பிடுங்கி, ஹலோ நான் தான் பேசுறேன், பாலு பேசுறேன் அப்படின்னு அங்க இருந்து அந்த அவங்க பெரியப்பாவோட பையன் பேசுவாரு. இந்த மாதிரி அப்பா அவங்க பெரியப்பா பேர்லாம் மறந்து போச்சு, இறந்து போயிட்டாரு, அந்த தகவலை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த விஷயத்த வாங்கிட்ட பின்னது அவங்க அப்பாட்ட கால் ஓவர் ஆயிடும். 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு எஸ்டிடி. அப்போ அவன் வந்து சொல்லுவான், அந்த மாதிரி நம்ம உங்களோட பெரியப்பா இறந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னோடனே அவ்வளவுதான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி வெடன்னு ஆயிடும். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல வந்து அவர் உக்காந்துருவாரு. ஆனா இந்த பையனுக்குல அவன் வந்து அவன் இறந்து போனது கொண்டது அந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்னைக்கு நம்ம வந்து ஹலோன்னு ஒரு அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற அவனுக்கு ஒரு ஆசையெல்லாம் ஒரு அப்படியே பயங்கரமா இருப்பான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இப்ப அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த போஸ்ட் ஆபீஸ் படியில உட்காந்து இருப்பாரா. அப்ப வந்து அவனுக்கு அந்த இடத்துல அந்த ஆசிரியர் எழுதியிருப்பாரு, எனக்கு வந்து இன்னைக்கு அப்பா இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்காரு, நான் மட்டும் அனுமனா இருந்தா அப்பாவை தூக்கின்னு போய் நம்ம வீட்டுல விட்டுருவேன்ல அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைச்சுக்குவான். அப்பயாவது நம்ம அப்பாவை தூக்கணும், கையில நம்ம அப்பாவை தொட்டா போதும் அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா எழுந்துக்குவாரு. 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவர் வீட்டுக்குள்ளவே போக மாட்டாரு, கொல்லப்புறமா போய் தண்ணி எடுத்து ஊத்துவாரு. அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, வாடா கிட்டன்னு கூப்பிட்டு அந்த நேரத்துல அவனுக்கும் சேர்த்து தண்ணியை ஊத்துவாரு. தண்ணியை ஊத்தின பின்ன உனக்கு ஆனந்தமா இருக்கும். அப்பவுமே இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ, அப்பாவுக்கு தெரியாத விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தொடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. உள்ள போனோடனே அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, என்னங்க நடந்தது அப்படின்னா, நான் போனேன்னா போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம அண்ணன் இல்ல போனை எடுத்தனா ரிசீவர் எடுத்தனா அவ்வளோ சொன்னனா அண்ணன் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எல்லாமே அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லுவாரா. இப்ப அந்த பையனுக்கு வந்து அடடா அப்பா நம்மள வந்து இந்த இடத்துல சொல்லவே இல்லையே, நம்ம வந்து இப்பவுமே வந்து
நம்மள வந்து அப்பா சொல்லவே, நான் தானே அங்க வந்து எல்லாமே பண்ணேன், ஆனா அப்பா என்ன வந்து பெண்ணை பத்தி அம்மாட்ட சொல்லவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா போயிடும். இந்த இடத்துலயே வந்து அந்த பையன் அந்த கதையை வந்து அவர் முடிச்சிடுவாரு. அந்த குழந்தையோட மனநிலையை, இதுதான் வந்து சில்ட்ரன் சைக்காலஜிக்காக பத்மா சொன்னதுக்காக இந்த கதையை சுந்தராமசாமி எழுதியிருந்தாரு. அந்த குழந்தையோட மனநிலை இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையா இருந்ததுல பத்மா உங்களோட. உங்க கதையை சூப்பர், உங்க கதையை சூப்பர். இந்த கதை ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன சொன்னீங்கன்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒரு கதை ஒரு கதைக்கு அதான் ஒரு கதைக்கு ஒரு போட்டீங்க. நல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய பின்னோட்டமே இதான், வேற ஒண்ணும் வேண்டாம். அருமையா சொன்னீங்க பாரதி மேடம். ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்ப இவர் எனக்கு சொல்லியிருக்காரு, இதுதான் சில்ட்ரன் சைக்காலஜி அந்த அப்படின்னு சொல்லிட்டு இது சைக்காலஜி சப்ஜெக்ட் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க சாரு. ஆனா அவருக்கு மறந்துருக்கும். அதுதான் எனக்கு இப்ப கொஞ்சம் ரிலேட்டடா வந்தது, அதான் சரி சொல்லிட்டேன். இல்ல, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது பாருங்க. இந்த காலத்துல வந்து அப்பாங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, குழந்தைங்கக்கிட்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றத இத 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 ரொம்ப நுணுக்கமா கவனிச்சுதான் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. ஒரு ஆசிரியரும் இதை கவனிச்சு இதை எழுத்துல பதிய வைக்கணும்ன்ற அந்த செயலை பண்ணியிருக்காங்க. அது அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்களேன்றதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல இன்பமான செய்தியும் கூட. அது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இதை சமுதாயத்துக்கு காட்டியிருக்காங்க, இது மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்கன்றது மிகப்பெரிய சார். எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைங்களா இந்த கதையில வர மாதிரி மன உணர்வுள்ள குழந்தைகளை பார்த்தது இல்லை. அந்த காலத்துல சகஜமா எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த 1940s 50s வரைக்குமே சகஜமா இருந்தது. 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த காலத்துல இந்த குழந்தைகள் தன் அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறத ஏத்துக்குவாங்களா, பார்க்க முடியுவாங்களா, பார்க்க அனுமதிப்பாங்களா கேள்வி எனக்கு தோணுது. இந்த காலத்து குழந்தைகள் ஸ்டப்பர்னா கூடாது நின்றுவாங்களா இல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு இல்ல, அந்த காலத்துல வந்து சார், அந்த காலத்துல வந்து அதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் மனைவி இறந்துட்டாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களே நீ பண்ணிக்கோ அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருக்கும் போது என்ன குழந்தைங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. யாரோ வரப்போறாங்க வீட்டுக்கு, இன்னொருத்தர் வரப்போறாங்க, நமக்கு சித்தி வரப்போறாங்க அப்படின்ற மனநிலையில அவங்களுக்கு போயிடுது. இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு ப்ராப்பரா படிச்சு வரும்போது பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. 2வது பெரியவங்களும் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. உன்னோட டெசிஷன், நீ இப்ப உன்னோட முடிவு, ஒவ்வொருத்தரோட முடிவு தான் இன்னைக்கு. தவிர இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எத்தனை சிங்கிள் பேரண்ட் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு நிறைய சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து அப்போ பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. நம்மலாம் இங்க நிறைய சிங்கிள் பேரண்ட். எங்க அப்பாவே சிங்கிள் பேரண்ட் தாங்க இருந்தாங்க. நல்லா வளர்த்தாங்க, எங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. அதாவது ஒன்றும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்வை ஒன்னே போறோம், அவ்வளவுதான். நாங்க எல்லாம் அடங்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசிப்ளினேரியன், ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட் டிசிப்ளினேரியன். ஒன்றும் ஹார்ஷாக சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஒரு தடவை சினிமாவுக்கு, நான் எம்ஏ படிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். என் தங்கச்சி மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் இருக்கா. நாங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போனோம். அவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டோம். அவர் வீட்டில் வந்து கேட்டிருக்காரு. எங்கள் வீட்டை அந்த ஒரு அம்மா ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்கன்ட்டு. அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து நாங்கள் சினிமா தேட்டர்லேருந்து வெளியில் வந்தோம், கீழே நின்றுட்டு இருக்காரு. என்ன என் தங்கச்சி வந்து அப்பாடி அப்படின்னு என்னை இடிக்கிறா. அப்புறம் நான் பார்த்தா அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே சொல்லாதும் பரவாயில்ல, சொல்லியிருந்தா பரவாயில்லைன்னு இருக்கும். அவர் வந்து வந்து ஏம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களை கார்லயே கூட்டு போயிருப்பேன்ல, எதுக்காக நீங்க பஸ்ல வந்து கஷ்டப்படுறீங்க, இவ்வளவுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க போகவே மாட்டோம். அந்த மாதிரி அது வந்து அவருக்கு அந்த சைக்காலஜி அவ்வளவு தெரிஞ்சிருந்திருக்கு. ஒண்ணுமே திட்ட மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா எங்களுக்கு தெரியும் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்ட்டு. உங்க இஷ்டம்மா, உங்க இஷ்டத்துக்கு மேல நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிம்பாரு. ஆனா பின்னால அவர் பண்றதெல்லாம் தன்னோட இஷ்டத்துக்கு பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்ஃப் இல்லாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். ஒய்ஃப் அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாங்க அது இருக்கிறாங்க.
மேடம் நான் உங்களோட பெருமாள்புரம் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப ஓகே. நல்லா எழுதிருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க தாத்தா வந்து உங்க 3 பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்கியிருக்காங்க பாருங்க, பெரிய விஷயம் தான் மேடம் அது. படிச்சுட்டு ரொம்ப இருக்கீங்க. சாதாரண ஒரு கம்பவுண்டருங்க. அவர் வந்து கம்பவுண்டா இருந்து கம்பவுண்டா இருந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு இல்லையா? மெடிக்கல் ஆமா ஷாப் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையையும் அவரையே ஆமா. எதுக்கு டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையே டாக்டர் ஆகியிருக்கிறாரு. நான் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன். தேங்க்ஸ் அதான் சரிங்க மேம். தேங்க்ஸ்ங்க. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஓ வெரி நைஸ்ங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ரொம்ப. தேங்க்யூ. அது மாதிரி இப்போ லேடிஸ் வந்து சொன்னீங்கல்ல, லேடிஸ் வந்துங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதே ரொம்ப லேட்டு. கல்யாணம் பண்ணிக்கிறதே அவங்க லேட்டா தான் பண்ணிக்கிறாங்க. ஆமா அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வெளியில வந்தா கூட அவங்க வேண்டாம், இன்னும் இதுக்குள்ள போய் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா எல்லாருமே சுயமா இண்டிபெண்டா இருக்கிறதுனால எதுக்கு அதுல போறது? எத்தனையோ மாறிடுச்சு. கணக்கெடுப்பே அப்படிதான் மேடம் வந்திருக்கு. ஒருத்தர் கணக்கெடுத்திருக்காங்க. லேடிஸ் வந்து எதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எங்களை ஒருத்தர் வச்சு காப்பாத்தணும் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா. நாங்க தான் இப்ப பைனான்சியலா நாங்க வந்து நாங்களே சம்பாதிக்கிறோம், நல்லாவே இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் புள்ளி விவரத்திலேயே நிறைய லேடிஸ் வந்து இப்ப கல்யாணம் ஆகாம இருக்காங்களாம். அப்படிதான் இருக்கு. ஆனா இப்பவே இப்ப லேடிஸ் தான் இப்ப நம்மளோட வாக்காளர்கள் கூட பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொகுதியா நம்மளுக்கு போடுறாங்க. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 30,000ல இருந்து 40,000 அதிகமா இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் கம்மியா இருக்கிறாங்க. ஓகே. அப்படின்னு இருக்கு. ஓ சரி சரி. இதெல்லாம் நிறைய கரெக்டா பாத்திருக்கீங்க. என்ன மாலினி சார்? மேடம் இதெல்லாம் கரெக்டா பாத்திருக்கீங்க. ஆமா நானும் மேடம். கவனிக்கிறேன். நானும் நான் கவனிக்கிறேன். பார்க்கிறேன். மாலதி மேடம் பார்த்துட்டாங்க. நானும் மாலதி மேடம். கவனிக்கிறேன். ஆமா ஆமா. இல்ல அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்குது. ஆமா. ஆனாலும் டைவர்ஸ் கேஸ் போறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து பெரும்பாலும் வந்து ஒரு 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 ஃபெமிலியரானவங்க 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஃபெமிலியர் ஆனவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நிறைய பேர் பார்க்கிறேன் நானு, சிங்கிள் பேரண்டா தான் வாழ்றாங்களே தவிர 2வது கல்யாணம்ன்றது அது யோசிக்கிறது இல்ல. காரணம் ஒண்ணு வந்து அவங்க இண்டிபெண்டா வாழணும்ன்ற அந்த அந்த நம்பிக்கை இருக்குது. இண்டிபெண்டா வாழ முடியும்ன்றது செஞ்சு காமிக்கிறாங்க. அது 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 மிகப்பெரிய செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணோட பழகுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய மாதிரி ஒரு சாதாரண பழகு. இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து யார் கூட வேணா ஃப்ரீயா பேசலாம், யார் கூட வேணா பேசலாம். அடுத்தவங்க சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. எனக்கு தெரியும் என்னை பத்தி அப்படின்ற அந்த மனநிலை எல்லாருக்கும் வந்துச்சு. அந்த அந்த பேலன்சிங் வந்துச்சு, கான்பிடன்ட் வந்துச்சு எல்லாருமே. அதுதான் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து பிள்ளைங்களை வந்து இது பண்ண, ஈவன் ஜென்ஸ் கூட நிறைய பேர் ரீமேரேஜ் எல்லாம் பண்ணிக்காத நிறைய பேர் பார்த்திருக்கேன். குழந்தைங்களை நல்லா வளர்த்து படிக்க வச்சு இது பண்றாங்க. வாங்க சொல்லுங்க சார். இப்போ 2வது கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான். இது 2வது கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல சார், ஃபர்ஸ்ட் கல்யாணமே நிறைய பேர் இப்போ வேண்டாம்னு இருக்கு. அது உண்மை. ஆக்சுவலா டிலே ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கல்யாணம் டிலே ஆகி வேண்டாம் இனிமேல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற முடிவுக்கு எல்லாம் வந்திருக்கவங்க இன்னைக்கு நிலைமையில இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது. ஓகே, என்ன பண்றது, ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை, ஒவ்வொருத்தரோட இது. மகிழ்ச்சி. சார் ஒண்ணு கல்யாணம் வேண்டாங்களா ரேஷியோ வந்து பெண்கள் தானே சொல்றாங்க, ஆண்கள் கல்யாணம் வேணுங்கிறாங்களா சார்? அந்த ரேஷியோ பெண்கள் தான் இருக்கு கூடுதலா. இது பெண்ணா ஆனான்றது இது வாக்குவாதத்துக்குலாம் நான் வரல, பட்டிமன்றம் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல நான் தான் சொன்னேன், அது கருத்து கணிப்பு வந்து பெண்கள் தான் வேணான்றாங்கன்ட்டு நான் சொன்னேன். சார் அதுதான் சொல்றாரு. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? சிவகனி வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா? பஸ்ல தான் இருக்கீங்களா? ரைட், பஸ்ல தான் இருக்காங்க போல. வணக்கம் சார். வந்தீங்களா? பேசுங்க. வாங்க. உங்க ஊர்ல எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் நீங்க கதை சொன்ன விதம். இவ்வளவு நேரம் எல்லாரோட ஃபீட்பேக்குமே வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஆக்சுவலா இந்த லைஃப்ல வந்து உணர்வுகள் ஒத்து போனாலும் மனம் வந்து கடைசியில யதார்த்தத்தை நோக்கி தானே மேடம் பயணிக்குது. ஸோ அதனால அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எது பெஸ்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டா 2 பேருக்குமே சேஃப் சைடா இருக்குங்கிற மாதிரி என்னோட ஒரு ஃபீல். தேங்க்யூ மேம். உங்களோட
அந்த வாசிப்பாகட்டும் எல்லாமே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஒரு புதுசா கதை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம், மென்மேலும் வளர. தேங்க்யூ சார். ஓகே ரைட். எல்லாரும் பத்மா மேடத்தோட அந்த இது இந்த ஜெயா டிவியோட இது வந்து நான் இதுல போட்டிருக்கேன், குரூப்ல போடுறேன், எல்லாரும் பாருங்க. வாழ்த்துக்கள். வேற யாராச்சும் பேசுறீங்களா? மகிழ்ச்சி. மாத்தி யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயா டிவில. ஆமா ஆமா, மாத்திதான் நிறைய யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு மாத்தி யோசித்த ஒரு கதை வந்திருக்கு. கல்யாணி மேடம் வந்திருக்காங்க, பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? எஸ் சார், முடிச்சுக்கலாம் சார். வந்திருக்காங்கப்பா. அது சொல்றதுதான் வந்தீங்களா நீங்க? ரைட், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்ணப்ப நாயனாரை பத்தி கேட்டுட்டு வரேன் சார். நீங்க கேட்டுட்டே வாங்க, நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. சார் முடிச்சிட்டு வந்தேன் சார். அது தெரியுது. முடிச்சுக்கலாமா? ரைட். உங்களுக்கு பத்மா ஒரே ஒரு கொஸ்டின். இந்த புக் இப்போ ரொம்ப 1940s நடந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? அது இப்ப எப்படி உங்களுக்கு இந்த புக்கு கையில கிடைச்சது? ஆத்தரும் ஒன்னும் ஃபெமிலியர் ஆத்தர் இல்ல, அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதான் எனக்கு 20ஆம் நூற்றாண்டு மேல தூக்குங்க, தெரியல. சிறுகதைகள் ஒரு ஓகே 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 சரிப்பா சரி. 20ஆம் நூற்றாண்டு 100 சிறுகதைகளினுடைய தொகுப்பு. சரி 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 ஓகே ஓகே ஓகே. அப்ப நிறைய கதை இருக்குது. இருக்கு சார். ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான கதை, சின்ன கதையா இருந்தாலும் ஒரு அருமையான நல்ல கதை. ஆக்சுவலா ஒரு சைல்ட் சைக்காலஜி. மாலதி அதுக்கு ஒரு கதை சொன்னது இன்னும் பிரமாதம் தான். ஒரு நல்ல பின்னோட்டமும் இருந்தது, எல்லாரோட டிஸ்கஷனும் நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, பத்மா மேடத்துக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.